GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து பைட் 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் முறையாக மருத்துவம் படிக்காமல் மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. இந்த மனுவின் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்சியர் உத்தரவிட்டார். அதன் பேரில் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவ அதிகாரி சதீஷ் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்களில் துப்பு துளக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த குழுவில் உள்ளவர்கள் குடியாத்தம் நகர போலீசாருடன் இணைந்து ரகசியமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இதில் சிலர் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் முறையான மருத்துவ படிப்பு மற்றும் மருத்துவ கவுன்சில் பதிவு இல்லாமல் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் நீட்சியாக போலி மருத்துவர்களான வெள்ளியப்பன், துக்காராமன், ஜோதிபிரியா, ரேவதி உள்ளிட்ட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் இவர்கள் அனைவரும் BA பட்டம் அல்லது அதற்கும் குறைவான கல்வி தகுதிகள் உடையவர்கள் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து கைது செய்த 4 பேரிடம் இருந்தும் மாத்திரைகள், மருந்துகள், ஊசிகள் மற்றும் ஏனைய மருத்துவ உபகரணங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதன் பின்னர் இந்த 8 போலி மருத்துவர்கள் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த குடியாத்தம் நகர போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் கைது செய்யப்பட்டவர்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த பணிகளை செய்து வருகின்றனர், யார் யார் இதில் தொடர்புடையவர்கள், இன்னும் யாராவது போலி மருத்துவராக உள்ளார்களா என பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மருத்துவ சிகிச்சைக்கு செல்லும் முன் மருத்துவர்களின் தகுதி மற்றும் பதிவுகளை சரிபார்க்க வேண்டும் எனவும், தவறான சிகிச்சையால் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்றும் பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகமும் போலீசாரும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் சந்தேகத்திற்கிடமாக இருந்தால் காவல்துறைக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.